வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் உள்ளது வந்துட்டு நம்ம 9th பார்த்துருக்குறோம். இதே மாதிரி கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை இப்போ ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சி அது எப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பிக்யூஆர் இந்த 3 பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 பாயிண்ட்டும் இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் இந்த ஏபியோட மிட் பாயிண்ட் பி, பிசியோட மிட் பாயிண்ட் Q, அதே மாதிரி இந்த சிஏ அல்லது ஏசி அந்த மிட் பாயிண்ட் வந்துட்டு R அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏபிசி இந்த 3 வேர்டிசஸோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இது வரைக்கும் வந்து நம்ம 9th பார்த்தது. இப்போ இது எப்படின்னு ஒரு தடவை பார்க்கலாம். இப்போது இந்த மிட் பாயிண்ட் P வந்துட்டு ஏபியோட மிட் பாயிண்ட். Midpoint of AB is equal to இந்த Pங்கிற பாயிண்ட் தான் ஏபிக்கு மிட் பாயிண்ட். Pயோட கோஆர்டினேட்ஸ் 11,7. இப்போது இந்த 11,7 இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது எப்படி இருக்கும்? இதை எழுதுகிறோம் அப்படின்னா x1 plus x2 by 2. இதுதான் இந்த 11 கமா, அதே மாதிரி y1 plus y2 by 2. இதுதான் ஃபார்முலா பிரகாரம் இப்படி தான் வரும். இப்போது இந்த 11 அப்படிங்கிறது இந்த இடம், 7 அப்படிங்கிறது இந்த இடம். இதை வச்சுட்டு இதை எப்படி மாற்றி எழுதலாம்? x1 plus x2 by 2 is equal to 11. இப்படி எழுதலாமா? இது அப்படியே டைரெக்டாக இப்போ நம்ம வந்துட்டு சுருக்கமாக போடணும். சரியா? இதை எப்படி எழுதலாம்? x2 is equal to 11 into 2. இங்கே இருந்த 2 ரைட் சைடு போகக்குள்ள 11 into 2ன்னு ஆயிடுச்சு. அப்போது 22ன்னு வந்துடுது. 22வா? இப்போ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வைக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 7 ஈக்குவல் டு இந்த இடம். சரியா? இப்போ இதை எழுதணும் அப்படின்னா y1 ப்ளஸ் y2 இஸ் ஈக்குவல் டு இந்த 7 into 2. சரியா? 7 into 2 14. ஒரே லைன், அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 2. இப்போ அடுத்த மிட் பாயிண்ட் ஆஃப் BC is equal to Qங்கிற பாயிண்ட். சரியா? இந்த Qங்கிற பாயிண்ட்டுக்கு 13.5, 4. 13.5, 4. சரியா? இப்போது இந்த BCயோட மிட் பாயிண்ட்டு இது. BCக்கு என்னென்ன வருது? x2, y2, x3, y3. இதை வச்சு தான் இதை போட போகிறோம். சரியா? இப்போது 13.5, 4 is equal to x2 plus x3 by 2, y2 plus y3 by 2. இப்போ இதில் இருந்துட்டு இப்போ என்ன பார்த்தோம்? இந்த இடமும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த இடமும் ஈக்குவல். இப்போது x2 plus x3 is equal to 13.5 into 2, 27. இப்போ இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வைக்கிறோம். அடுத்தது இந்த இடமும் ஈக்குவல்னு சொன்னோமா? y2 plus y3 is equal to 4 into 2. அப்போது 8. இதை ஈக்குவேஷன் 4. சரியா? இப்போ அடுத்த மிட் பாயிண்ட்டு ஆஃப் AC is equal to
ஆறுங்கிற பாயிண்ட் தான் ஏசியோட மிட் பாயிண்ட். ஆரோட கோஆர்டினேட்ஸ் 9.5, 4. 9.5, 4. இப்போ 9.5, 4 is equal to x3 plus x1 by 2, y3 plus y1 2. சரியா? இப்போ இதுலேருந்து இதுவும் இதுவும் ஈக்குவல். அப்படி பார்த்தோம் அப்படின்னா x3 plus x1 is equal to 9.5 into 2, 19. இப்போ இது ஈக்குவேஷன் 5. இப்போ இந்த பக்கம் இதுவும் இதுவும் ஈக்குவல், இந்த ஏரியாவும் 4ம் ஈக்குவல். இப்போ இதுலேருந்துட்டு என்ன வருது, y3 plus y1 is equal to 4 into 2, 8. இது ஈக்குவேஷன் 6. இப்போ இந்த எக்ஸுக்கான ஈக்குவேஷன்ஸ் 1, 3, 5. சரியா? இந்த 3 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன பார்த்தோம், x1 plus x2 is equal to 22. 22. அடுத்தது ஈக்குவேஷன் 1 இது. அடுத்தது ஈக்குவேஷன் 3, x2 plus x3 is equal to 27. x2 plus x3 is equal to 27. இது ஈக்குவேஷன் 3. அடுத்தது ஈக்குவேஷன் 5, x3 plus x1 is equal to 19. இது ஈக்குவேஷன் 5. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 plus 3 plus 5 என்ன வரும், x1 இப்படியே வரிசையாக கூட்டுறோம். 2 x1 இருக்குதா, 2x1 ப்ளஸ் அடுத்தது 2 x2 இருக்குது பாருங்கள், 2x2. அடுத்தது 2 x3 இருக்குது பாருங்கள், 2x3. 2x3 இஸ் ஈக்குவல் டு, இது 3 ஆட் பண்ணுங்கள் அப்படியே இந்த பக்கம், 20, 40, 50, 59, 66, 68. 68. இப்போது இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, இது அப்படியே 2ஆல் 2 பக்கமும் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வருது, x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் 2ஆல் டிவைட் பண்ணோன்னே 34. இப்படி வந்துருச்சா? இப்போது x1 is equal to 34 மைனஸ் இந்த x2 x3 அப்படியே ரைட்டில் கொண்டு போகிறோம், மைனஸ் x2 ப்ளஸ் x3ன்னு வருதா. அப்போ x2 ப்ளஸ் x3 என்ன வருது இங்கே, x2 ப்ளஸ் x3 27. இப்போ இந்த 27 மைனஸ் பண்ணிடலாம். சரியா? அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? இப்போ அடுத்தது x2 எப்படி இருக்கணும், x2 இஸ் ஈக்குவல் டு 34 மைனஸ் இந்த x1 x3 இது ரெண்டையும் ரைட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் x1 ப்ளஸ் x3ன்னு வரும். சரியா? அப்போ x1 ப்ளஸ் x3 என்ன வருது, இந்த இடம் x1 ப்ளஸ் x3 இஸ் ஈக்குவல் டு 19. அப்போ 19 மைனஸ் பண்ணிடலாம். அப்போது x2 is equal to 15 வந்துடுது, 15. அடுத்தது x3 is equal to இந்த 34 மைனஸ் என்ன வரணும், அங்கே x1 ப்ளஸ் x2 மைனஸ் பண்ணோம்னா போதும், x3 வந்துடும். அப்போ x1 ப்ளஸ் x2 என்ன, x1 ப்ளஸ் x2 22 இருக்குது, 22. x3 is equal to 12 வந்துடுது. இப்போ இதே மாதிரி ஒய்க்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒய்க்கு என்னென்ன ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 4, ஈக்குவேஷன் 6.
equation 2, y1 plus y2 is equal to 14. y1 plus y2 is equal to 14. equation 2. அடுத்தது y2 plus y3 is equal to 8. இது equation 4. அடுத்தது y3 plus y1. y3 plus y1 is equal to 8. இது equation 6. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனே ஆட் பண்ண போகிறோம். 2 plus 4 plus 6. இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2y1 2y2 2y3. 2y1 plus 2y2 plus 2y3 is equal to இந்த பக்கம் இது மூணையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16 plus 14 30 வந்துடுது. 30. அப்போது இந்த ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா y1 plus y2 plus y3 is equal to 15. இப்படி வந்தாச்சா? இப்போது y1 is equal to 15 minus y2 plus y3. y2 plus y3 என்ன இருக்குது? y2 plus y3 8ன்னு இருக்குது. அப்போது 8. y1 is equal to 7. இப்போ அடுத்தது y2 is equal to the total 15. 15 minus y2 என்ன வரும்? 15 minus y1 plus y3. y1 plus y3 8 வருதா? 8. அப்போது y2 is equal to 7. அடுத்தது y3 is equal to இந்த டோட்டல் வந்துட்டு 15. 15 minus y3க்கு எப்படி? 15 minus y1 plus y2. y1 plus y2 14. சரியா? is equal to y3 is equal to 1. இப்போ எல்லா கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. x1 x2 x3 y1 y2 y3 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எல்லாத்தையும் எடுத்து எழுதுனோம்னா எப்படி இருக்கும்? ஏவுக்கு 7 7, பிக்கு 15 7, சிக்கு 12, 1 மூணு வெர்டிசஸோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அந்த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இப்படி எழுதிக்கலாம். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு 7 7 7 7. அடுத்தது 15 7 15 7. அடுத்தது 12 1 12 1. அடுத்தது மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டில் போட்ட 7 7 போட்டாச்சு. இங்கே வந்துட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள். இப்போது 1/2 இன்ட்டு 7 into 7 49. 15 into 1 plus 15. அடுத்தது 12 into 7 84 plus 84 மைனஸ் இப்போ இப்படி 7 into 15 105. 105. அடுத்தது 7 into 12 84. அடுத்தது 1 into 7 7 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ அடுத்தது 1/2 இன்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 50 65 64
64 plus 84 148 148. அடுத்தது இந்த பக்கம் 84 791 96 196 minus 196 இப்படி இருக்குதா ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு -48 வரும். 148 minus 196 minus 48. இப்போ 1/2 into minus 48 இப்படி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா -24 ஸ்கொயர் -24 யூனிட்ஸ்னு வருது. மைனஸில் வராது, பாசிட்டிவில் தான் வரும். அப்போது இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள். இப்போ வந்தாச்சு ஆன்சரு. இப்போ அடுத்தது அந்த உள்ளே இருக்கிற சின்ன ட்ரையாங்கிள் பிக்யூஆர், அதோட ஏரியா நம்மளுக்கு வேணும். இப்போ இதுதான் இந்த பிக்யூஆர் அப்படிங்கிற சின்ன ட்ரையாங்கிள். இதோட வெர்டிசஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதும் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தான், அதே ஃபார்முலா தான். 1/2 into 11/7. அடுத்தது 13.54. அடுத்தது 9.54. மறுபடியும் 11/7 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2 into 44. அடுத்தது 2754. அடுத்தது 9.5 into 7. 70ல் ஒரு 3 போணுச்சுன்னா 66.5. 66.5 மைனஸ், இப்போது இப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 into 13.5 94.5. அடுத்தது 4 into 9.5 1938 plus 38 plus இங்கே 44. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். is equal to 1/2 into 44 ஒரு 54 98 plus 66.5 164.5 164.5. அடுத்தது மைனஸ் இந்த பக்கம் 30 40 70 82 94.5 0.46 176.5 176.5. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது வந்துட்டு 1/2 into -12 வரும். சரியா? இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா -6. இப்போ பாசிட்டிவில் போடணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் யூனிட். 6 சதுர அலகுகள் போட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு என்ன பார்த்தோம்? 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 4 into 6ன்னு வருதா? அப்போ 4 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். சரியா? இவ்வளோதான், கம்பேர் பண்ணியாச்சு. 4 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அவ்வளோதான். புரியுதா? போட்டு பாருங்கள், பொறுமையாக போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கணக்கு. சரியா? தேங்க்யூ.